வந்தாச்சு. I'll be there in 2 minutes. டேய் வரவில்லை டிராஃபிக்டா. 2 minutes வெயிட் பண்ண வந்துட்டேன். ஏய் வா. என்ன மேடம் தனியா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? Get down. இல்ல டோர் பட்டி காடு. போய் ஏன் தள்ள கட்டி வச்சானுங்க பார். இறங்கி தொலை. Fuck man. இரு வரேன். இன்னும் சாக மாட்டேன். வா இறங்கி போ. டைம் வேற ஆச்சு. அப்புறம் அங்க What the fuck are you doing here? இல்ல சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. அங்க டைம் ஆயிட்டு இருக்கு, இங்க நீ சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உன்னை யார் இப்ப சாரி கட்டுவா சொன்னா? நாம இருக்கிறது அப்ராட்ல. ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கூட பண்ண தெரியாது உனக்கு. காடு இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்குல எதுக்கு அப்ராட் மாப்பிள? உங்க வீட்டுல அப்ராட் மாப்பிள்ளன்னு சொன்ன உடனே பல்ல இனிச்சுட்டு வந்துருவியோ? இல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல? அங்க பாத்தியா எல்லாம் எவ்வளவு மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நீயும் போட்டிருக்கிய பட்டிக்காடு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை ஒரு தடவையா தொட்டிருப்பேன். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கேவலமான வில்லேஜ் லுக்கு தான். கேவலம் ஒரு செக்ஸ் டாயை பார்த்து வர ஈர்ப்பு கூட உன்னை பார்த்தா எனக்கு. டைம் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா இல்ல வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல போலாம். வந்து தொலை. இங்க பார், அங்க என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஹாய் சொல்லி கிரீட்டிங் பண்ணு, புரியுதா? மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத. வா. 5 நிமிஷம் வெயிட் பண்றா. ஜெகனோட ஒய்ஃப் வந்துகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 5 minutes. அவன் கேட்டா டிராஃபிக். ஒரு நிமிஷம். ஹாய் ஜெகன், வண்டியா? ஏன்டா இவ்வளவு லேட்டு? ஐயோ வரவில்லை, செம டிராஃபிக், என்னால முடியல. அங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா போலாம். லெட்ஸ் கோ. இவங்க தான் உங்க மிஸ்ஸஸா? எஸ், ஷீ இஸ் மை வைஃப். ஹாய். வணக்கம். ஓ சூப்பர். சரி வாங்க போலாம். ஏய் வந்துட்டாங்கடா, வைடா. சும்மா ஆர்டர் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு மச்சான், வெளியூருக்கு வந்தாலும் நம்ம ஊரு ட்ரெடிஷனல்ல மாறாம இருக்காங்க பத்தியா உன் ஒய்ஃப். சூப்பர். இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணு சாரி கட்டியோட நான் வெளிநாட்டுல பாக்கல தெரியுமா? இவளையே எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கே, சும்மா மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இடுப்பை காட்டிட்டு அதை கட்டிட்டு. சரி ஓகே வா போலாம். சொல்லுங்க சிஸ்டர், அப்புறம் எப்படி இருக்கு துபாய்? டேய் ஏன்டா இவ்வளோ லேட்டு? இங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதான் வந்தாச்சுல, வா போலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இவங்க தான் ஜெகன். ஹலோ. ஹாய் ப்ரோ. ஹாய் அவங்களோட சிஸ்டர். ஒய்ஃப். சரி வா போவோம். சரி போலாமா? என்ன பாக்குற? இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸ்ட்ரைக் ஆக உனக்கு மாட்டேங்குது. லேட் ஆகாதாடா? வாய்ப்பே இல்லைங்க, அவளுக்கு துபாய் ஃபர்ஸ்ட் டைம் இது. ஒரு நிமிஷம் இருங்களேன். இப்படிதான் அவன் ஏதாச்சும் ஒன்று உளறிக்கிட்டே இருப்பான். புவனேஸ்வரி தானே உங்க நேம்? இங்க பார், நான் சொல்ல, நம்ம ஊர்ல இவங்க மாடலிங்ல ஃபேமஸ். இங்க காட்டு. Take it, yeah.
சொல்லி என் காதில் ஊத நம் கை கோர்த்து போவோமா போல் சாய்ந்து எல்லைகள் இல்லாமல் போவோமே வா. ஆமா, ஏன் விட்ட? ஏங்க ஏதாவது மறந்து விட்டுட்டீங்களா? நான் அதை சொல்லலை, உன் பேஷன் ஏன் விட்ட? அம்மாக்காக தான். ஏன் உங்க அம்மாவுக்கு இந்த மாடலிங்லாம் பிடிக்காதா? இல்லை அப்படிலாம் இல்லை, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அத்தை அப்பப்போ வீட்டுக்கு வந்து எங்களுக்கும் வயசாகுது, பையனுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அம்மா என்ன, ஸோ நானும் அப்படியே இருந்துட்டேன், அம்மாக்காகவும் அத்தைக்காகவும். உங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? ஷுட் பி ஹானஸ்ட், எனக்கு இந்த அப்ராட் வர்றதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்ராட் மாப்பிள்ளை, அப்ராட் கல்ச்சர் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது எனக்கு. அப்படியே நம்ம ஊர் பையன், நைட் ரைடு, பைக் அவுட்டு அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கணும்னு தான் ஆசை. அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் ஓகே. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னு. ஸோ நான் அம்மா அத்தைக்காக கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு ஊருக்கு போயிடுறேன். அது வரைக்கும் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நான் வரேன். இல்லை நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ஃபுல் ஸ்டோரிலாம் தெரியாது. அத்தை தான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொன்னாங்க அப்படின்னு. ஸ்டில் உனக்கு இஷ்டம் இல்லைனா நீ ஊருக்கு போகலாம். நாட் ஃபார் மீ, உனக்காக. நோ, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வேணா மாடர்ன் ட்ரெஸ். நோ 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 ஆக்சுவலாக நீங்கள் சாரிலே ரொம்ப அழகாக லட்சணமாக நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ ஷூட், மாடலிங் பண்ணுங்கள். பட் ஒன் மோர் திங். ஏன் என்னாச்சு? என்னால் உங்களை பைக்கில் மட்டும் கூப்பிட்டு போக முடியாது. இட்ஸ் ஓகே.